தாவேக்கவில் இருந்து விலகப் போகும் செங்கோட்டையன் மரியாதை கிடைக்கவில்லை என புலம்புவது உண்மையா? கோபி தொகுதியிலும் செங்கோட்டையன் மவுசு குறைகிறது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் குறித்து அதிர்ச்சிகரமான தகவலை கூறியிருக்கிறார். இது அனைவரது மத்தியிலும் கவனம் பெற்றுள்ளது. செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வெளியேறும் மனநிலையில் உள்ளார். அவர் தாவேக்கவில் சேரும் முடிவை அவசரப்பட்டு எடுத்ததாகவும் வேறு யாரும் அந்த தவறை செய்துவிட வேண்டாம் என்று அவர் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சிலரிடம் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையனுக்கான மரியாதை இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்தவுடன் அவர் விஜயுடனே இருப்பார் என்றும் அவரின் தலையீடு கட்சியில் அதிகம் இருக்கும் என்றும் அவரின் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை தாவேக்கவினர் பெற்றுக் கொள்வார்கள் என்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையனுக்கு மரியாதை இல்லை என்றும் அவர் விரைவில் அக்கட்சியில் இருந்து விலகுவார் என்றும் வரும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுகிறார். அத்தொகுதியில் அவர் 6 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 1980, 1984, 1989, 2011, 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு அபார வெற்றியை பெற்றார். இதன் காரணமாக இம்முறையும் அவர் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட அவர் இம்முறை தாவேக்கவில் இணைந்ததால் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதன் காரணமாக அவரது வாக்கு அடிவாங்கும் வாய்ப்புள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன.